நடிகர் அஜித்குமாரை பத்தி பேசணும் அப்படின்னாலே அவரோட நல்ல விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேச முடியும். அவரை பத்தி எதிர்மறையாவோ சர்ச்சையான விஷயங்களை பத்தி பேசுறதுக்கோ எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு நிலையில நடிகர் அஜித்குமார் குத்தி இருக்கக்கூடிய டேட்டு வந்து இப்போ வைரலா மாறிட்டு இருக்கு. அதாவது நடிகர் அஜித்குமார் வந்து ஒரு தெய்வத்தோட புகைப்படத்தை டேட்டுவா குத்தி இருக்காரு. அது வந்து அவரோட குலதெய்வ புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவர் குத்தி இருக்கக்கூடிய குலதெய்வம் யாரு, எதுக்காக பச்சை குத்தி இருக்காரு அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நாம விரிவா பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல எந்த ஒரு பின்புலமுமே இல்லாம தன்னோட கடின உழைப்பால உயர்ந்தவர் தான் நடிகர் அஜித்குமார். அதாவது தொடர் தோல்விகளை சந்திச்சாலுமே தொடர்ந்து முயற்சி பண்ணி தன்னோட விடாமுயற்சியால தனக்குன்னு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிக்கிட்டார் நடிகர் அஜித்குமார். சொல்லப்போனா ஆரம்ப காலகட்டத்துல நிறைய தோல்வி படங்களை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தன்னோட விடாமுயற்சியால அடுத்தடுத்து நல்ல படங்களை கொடுத்து தனக்குன்னு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிக்கிட்டாரு. அதுக்கு மிக முக்கியமான காரணமா இன்னொன்னு சொல்லலாம். அதாவது மத்த நடிகர்கள் கூட வந்து மற்ற நடிகர்களை சேர்த்து வச்சு இணைச்சு பேசுவாங்க. அதாவது சர்ச்சையான பேச்சுகள் வந்து அடிக்கடி உலா வரும். ஆனா நடிகர் அஜித்குமாரை பத்தி மட்டும் அந்த மாதிரி எந்த பேச்சுக்களுமே வந்து வராது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதன். அதாவது சினிமா வேற, தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்து வேற அப்படின்ற மாதிரி வாழ்ந்து காட்டிட்டு வரார் நடிகர் அஜித்குமார். இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு படத்துல நடிச்சுட்டு இருக்கும்போது, அந்த படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோயின் கூட ஹீரோவ சேர்த்து வச்சு பேசுவாங்க. அது கல்யாணம் ஆன நடிகரா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத நடிகரா இருந்தாலும் சரி, சர்ச்சையான பேச்சுக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். ஆனா, அந்த மாதிரி நடிகர் அஜித்குமார பத்தி மட்டும் எந்த ஒரு கிசுகிசுப்பும், சர்ச்சையான பேச்சுக்களும் வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அஜித்குமார் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2025 வந்து ஒரு நடிகர் அஜித்குமாருக்கு மறக்க முடியாத ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவரோட நடிப்புல வெளிவந்த விடாமுயற்சி படம் வந்து அந்த அளவுக்கு சரியா ஓடல. அந்த படம் வந்து தோல்விய தான் சந்திச்சது. ஆனா, அதுக்கப்புறம் வெளியான குட் பேட் அக்லி படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். சொல்லப்போனா பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து 250 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அஜித்தோட கேரியர்ல வந்து ஒரு வசூல் சாதனையை முறியடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிக வசூல் பண்ண படம் குட் பேட் அக்லி படம் அப்படின்னு சொல்லலாம். சினிமாவை தாண்டி அஜித் வந்து தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு புறம் வந்து கார் ரேஸ்லயும் வந்து பட்டைய கிளப்பிட்டு வர்றாரு. சினிமாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரோட விருப்பப்படி கார் ரேஸ்ல வந்து பட்டைய கிளப்பிட்டு வராருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கார் ரேஸ் மூலமா இந்தியாவுக்குமே நிறைய பெருமைகளை தேடி தந்துட்டு வராரு. ஏன்னா அவரு வந்து ரசிகர்களோட விருப்பத்துக்காக சினிமாவ வந்து நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட விருப்பத்துக்காக கார் ரேஸ், பைக் ரேஸ் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வராரு. இது மூலமா இந்தியாவுக்கும் நெறைய பெருமைகளை தேடி தந்துட்டு வராரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நடிகர் அஜித்குமார் வந்து அடுத்ததா AK-64 படத்துல நடிக்கிறதுக்கு தயாராகிட்டு வராரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் தன்னோட மனைவி ஷாலினி, மகன் ஆத்விக் கூட நடிகர் அஜித்குமார் வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு புகைப்படத்த வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த புகைப்படம் தான் இப்போ வந்து ரொம்பவே வைரலாகி மாறிட்டு வருது. பேசு பொருளாவும் மாறியிருக்கு. அதுக்கான விளக்கத்தையுமே நெறைய பேர் குடுத்திருக்காங்க. என்னன்னா, அந்த புகைப்படத்துல நடிகர் அஜித்குமார் இதயத்துல இருக்கக்கூடிய டாட்டூ தான் இப்ப வந்து ரொம்பவே பேசு பொருளா மாறியிருக்கு. சொன்ன மாதிரி குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா AK-64 படத்தில் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டு வராரு. இந்த படத்த வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்குறாரு. ரோமியோ பிக்சர்ஸ் சார்புல வந்து ராகுல் தான் இந்த படத்த வந்து தயாரிக்க இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங்க வந்து நவம்பர் மாதத்துல தொடங்க இருப்பதாகவும் பேச்சு அடிபட்டிருக்கு. இந்த ஒரு நிலையில தான் AK-64 படத்துக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கு முன்னாடி நடிகர் அஜித்குமார் வந்து தன்னோட குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு நடத்தியிருக்காரு. அதாவது தன்னோட மனைவி ஷாலினி, மகன் ஆத்திக் கூட போயிட்டு குலதெய்வ கோவில்ல வழிபாடு நடத்தியிருக்காரு. இந்த கோவில் தான் இவரோட குலதெய்வ கோவில் அப்படின்னு சொல்றாங்க. கேரள மாநிலம் பாலக்கோட்ல இருக்கக்கூடிய ஊட்டுங் குளங்கரா பகவதியம்மன் கோவில்ல தான் நடிகர் அஜித்குமார் வந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. நடிகர் அஜித்குமாரோட தந்தை வந்து பாலக்காட சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த கோவில் வந்து அஜித்குமாரோட குலதெய்வ கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. நடிகர் அஜித்குமார் வந்து அந்த கோவில்ல வழிபாடு நடத்தினதுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட புகைப்படம் வந்து வெளியாச்சு. இப்போ இந்த புகைப்படம் தான் ரொம்பவே வைரலா மாறிட்டு வருது. என்னன்னா, அந்த புகைப்படத்துல வந்து நடிகர் அஜித்குமாரோட நெஞ்சில வந்துட்டு ஒரு டாட்டூ இருந்துச்சு. அந்த டாட்டூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு தெய்வத்தோட டாட்டூவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம,
அந்த கடவுள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது நடிகர் அஜித்குமார் வந்து நெஞ்சில பச்சை குத்தி இருந்த டாட்டூ வந்து அவரோட குலதெய்வமான ஊட்டும் குளங்கரா பகவதி அம்மன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எவ்வளவு மாஸ் ஹீரோவா இருந்தாலும், எவ்வளவு உச்சத்துல இருந்தாலுமே தன்னோட குலதெய்வத்த இதயத்துல தாங்கிட்டு இருக்காரு நம்ம நடிகர் அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கருத்துக்கள சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், தோல்விகள சந்திச்சு விடாமுயற்சியால முன்னுக்கு வந்தாலுமே, இன்னைக்கு வரைக்குமே தன்னோட குலதெய்வத்த மறக்காம நெஞ்சில தாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நெகிழ வைக்கக்கூடிய கமெண்ட்களையுமே ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் அஜித்குமாரோட பக்தி உணர்வு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரியும் நெறைய பேர் கருத்துக்கள சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த போட்டோ தான், அதாவது நடிகர் அஜித்குமார் பச்சை குத்தி இருக்கக்கூடிய போட்டோ தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நடிகர் அஜித்குமார் வந்து அவரோட குலதெய்வத்த வந்து நெஞ்சில தாங்கிட்டு இருக்காரு. அந்த டாட்டூ தான் இப்போ வந்து ரொம்பவே வைரலா மாறிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்கள மறக்காம பதிவிடுங்க.